ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மகி. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் இரவு வேளையில் வானம் கருமையாக, மேகங்கள் கனமாக இருந்தன. மென்மையான மலைத்துளிகள் மாடியில் விழுந்து ஒரு இதமான சத்தத்தை உருவாக்கின. மாடியில் எரிந்து கொண்டிருந்த அழகிய ஃபேரி லைட்ஸ் மங்களாக ஒளிர்ந்து அவை மலையில் நனைந்த தரையில் பிரதிபலித்தன. ஈரமான மண்ணின் மனம் காற்றில் கலந்து உயிரை படத்தின் பூங்காற்றிலை பாடல் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் மென்மையாக ஒலித்தது. நித்யா ஒரு மென்மையான சிவப்பு நிற புடவையில் மாடியின் கைப்பிடிக்க அருகே நின்று மலையை ரசித்து கொண்டிருந்தாள். அவள் கூந்தல் தளர்ந்து மென்மையான தூறலில் ஏற்கனவே ஈரமாக இருந்தது. அவள் கண்கள் குறும்பு மின்னலுடன் மலையை பார்த்தன. வருண் ஒரு கருப்பு டிஷர்ட்டில் அவளுக்கு அருகே நின்று அவன் கைகளை கட்டி அவளை ரசிக்கும் புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான். பின்னணியில் தொலைவில் உள்ள தெருவிளக்குகள் மலையில் மங்களாக மின்னின. நித்யா கண்கள் மின்ன மலையை பார்த்து, வருண் பாருங்களேன், இந்த மலை எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கு என்று கூறியபடி கைகளை விரித்து அந்த சிறிய நீர்த்துளிகளில் தன் கைகளை நீட்டி விளையாடினாள். என்னங்க, இந்த மாதிரி நைட் டைம் மழை வரும்போது அது ஏதோ ஒரு ஃபீல் கொடுக்குது. நம்ம பேபியும் என் கூட சேர்ந்து இந்த மலையை ரசிக்கிற மாதிரியே இருக்கு என்று நித்யா கூற வருண் புருவம் உயர்த்தி கிண்டலாக சிரித்தான். என்ன சிரிக்கிறீங்க? நான் நிஜமாக தான் சொல்கிறேன். என்னங்க, எனக்கு இந்த மலையில் நனையணும்னு ஆசையாக இருக்கு. என்னடி பேசுகிற? இங்கே பாரு, இந்த மாதிரி டைமில் நீ மழையில் நனைகிறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். என்னங்க ப்ளீஸுங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. கொஞ்ச நேரம் மட்டும், அதுக்கப்புறம் நான் வந்துடுவேன், ப்ராமிஸ். என்னடி பேசுகிற நீ? இங்கே பாரு, இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. இந்த மாதிரி டைமில் உனக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். வருண் ப்ளீஸுங்க, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும், ரொம்ப ஆசையாக இருக்குங்க என்று நித்யா ஒரு குழந்தை போல வருணின் கையை பிடித்து கெஞ்சி கொண்டிருந்தாள். வருண் சிரித்தபடி அவள் குறும்பு முகத்தை பார்த்து, லட்டு, ஏன் இப்படி குழந்தை மாதிரி கெஞ்சுற? உன்னை இந்த மாதிரி பார்த்துட்டு என்னால் நோ சொல்லவும் முடியல. இங்கே பாரு, 5 மினிட்ஸ் மட்டும்தான் என்று வருண் கூறியதும் நித்யா உற்சாகமாக குதித்து, ஐயோ தேங்க்ஸுங்க, எனக்கு தெரியும் நீங்கள் ஓகே சொல்லுவீங்கன்னு என்று கூறியபடி வேகமாக மலையை நோக்கி ஓடினாள். மலையில் நனைந்தபடி நித்யா வருணை பார்த்து, என்னங்க இங்கே பாருங்களேன், இந்த மலை எவ்வளோ சூப்பராக இருக்கு என்று கைகளை விரித்து சுற்றி ஆட ஆரம்பித்தாள். வருண், நான் மட்டும் இல்லை, நம்ம பேபியும் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு தோணுது என்று கூறியபடி அந்த மலையில் ஒரு குழந்தை போல துள்ளி விளையாட ஆரம்பித்தாள். வருண் முகத்தில் புன்னகையுடன் தன் கைகள் கட்டியபடி நித்யா மலையில் விளையாடுவதை ரசித்து கொண்டிருந்தான். நித்யா மலையில் நனைந்து அவள் புடவை ஈரமாக, அவள் முடி முகத்தில் ஒட்ட குழந்தைத்தனமாக சிரித்து ஆடினாள். அவள் சேலையின் மடிப்புகள் மலையில் நனைந்து அவள் வயிற்றை மென்மையாக வெளிப்படுத்தின. வருண் அவளை பார்த்து முதலில் சிரித்தாலும் அவள் அழகில் மயங்கி அவன் கண்கள் மின்னின. வருணும் மலையில் நனைந்தபடி நித்யாவை நெருங்கினான். அவன் மலையில் நடக்க அவன் ஷர்ட் உடனே நனைந்து அவனது உருவத்தை வெளிப்படுத்தியது. தனது ஈரமான தலைமுடியை கோதியபடி வருண் நித்யாவுக்கு மிக அருகே நெருக்கமாக வந்து நின்றான். ஏய், என்னடி பண்ணிகிட்ருக்க என்று வருண் கரகரப்பான குரலில் கேட்க நித்யா திரும்பி வருணை பார்த்தாள். என்னங்க, என்ன இது கேள்வி? பார்த்தா தெரியலையா? இல்லாடி நீ நல்லா இந்த மாதிரி மலையில் நனைஞ்சு இந்த மாதிரி சேலையோட இல்லாடி பண்ணிகிட்ருக்க. உன்னை இந்த மாதிரி பார்த்தா என் ஹார்ட் பீட் அவ்வளோ ஸ்பீடாக துடிக்குது என்று கூறியபடி நித்யாவின் இடையை பிடித்து மெதுவாக தன்னை நோக்கி இழுத்தான். நித்யா கூச்சத்தில் கண்கள் மின்ன, என்னங்க என்ன பண்ணுறீங்க? என்ன மலையில் ரொமான்ஸா
என்று நித்யா குறும்பாக கேட்க வருண் அவள் முகத்தை மென்மையாக பிடித்து, ஆமாண்டி, ரொமான்ஸ் தான். இந்த மாதிரி சேலையில் இவ்வளோ க்யூட்டாக மழையில் நனைஞ்சிட்டு இருக்கும்போது நான் எப்படி சும்மா இருப்பேன் என்று கூறியபடி அவளை பார்த்து கண்ணடித்தான். ஓ, சும்மா இருக்க முடியாதா? அப்போ சார் என்ன பண்ணுவீங்க என்று நித்யா குறும்பாக கேட்க வருண் அவளை தன்னோடு இறுக்கமாக இழுத்தான். மழை கனமாக பெய்ய இருவரும் நனைந்தனர். ஆனால் அவர்களுக்கு இடையே வெப்பம் தீர்க்கமாக இருந்தது. வருண் மெதுவாக அவள் காதின் அருகே சென்று, என்னடி கேட்ட? என்ன பண்ணுவேன்னா? இங்கே பாரு, உன்னோட சாரி, உன்னோட ஹேர் எல்லாமே அவ்வளோ வெட்டாக இருக்குது. இந்த மாதிரி நிலைமையில் என்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் கேட்ட நான் என்னையும் மறந்து ஏதோ ஓவராக பண்ணிடுவேன் என்று வருண் கூற நித்யா கண்ணங்கள் சிவக்க, என்ன ஓவராக பண்ணுவியா? சரி பார்க்குறேன், என்ன பண்ணுவ என்று தன் தலையை சாய்த்து கண்கள் குறுமாக கேட்டாள். வருணின் ஈரமான முடியில் நித்யாவின் விரல்கள் ஓடின. வருணின் கண்கள் ஆசையில் இருண்டன. அவன் கைகள் அவள் இடுப்பை இருக்கின. அவன் முகத்தை நெருக்கமாக கொண்டு சென்று அவள் காதில் உரச அவளுக்கு தோளில் நடுக்கம் ஏற்பட்டது. பொண்டாட்டி, என்ன பண்ணுவேன் நான் கேட்ட? உன்னை எப்படியே கட்டி பிடிச்சி ஒரு லாங் கிஸ் பண்ணணும் போல இருக்கு. என்ன, ரெடியா என்று கேட்க நித்யாவின் இதயம் படபடத்தது. என்ன கிஸ்ஸா? எனக்கு ஓகே தான், ஆனால் நம்ம பாப்பா இருக்காளே, என்ன பண்ணுறது என்று நித்யா குறும்பாக கேட்க வருண் சிரித்து கொண்டபடி அவள் வயிற்றை பார்த்து, குட்டி, கொஞ்ச நேரம் கண்ண முடிக்கும், அப்பா அம்மாவை கிஸ் பண்ண போகிறேன் என்று வருண் பேசியதை கேட்டு நித்யா சத்தமாக சிரித்தாள். ஐயோ வருண், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பொண்டாட்டி, என்னடி சிரிக்கிற? இங்கே பாரு, நான் என்ன சொன்னாலும் என் பொண்ணு கேட்பா. அவள் எல்லாரும் கண்ண மூடியிருப்பா. என்ன, ரெடியா என்று கூறியபடி வருண் அவள் முகத்தை கைகளால் பிடித்து மெதுவாக நித்யாவின் முகத்தை நோக்கி நெருங்கினான். அவர்களின் உதடுகள் ஒரு மென்மையான உணர்ச்சிமயமான முத்தத்தில் சந்தித்தன. மழை அந்த தருணத்தின் வெப்பத்தை அதிகப்படுத்தியது. நித்யா அவனில் உருக அவள் கைகள் அவன் ஷர்ட்டை இறுக்கமாக பிடித்தன. உலகம் மறந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் அந்த முத்தத்தில் மூழ்கினர். முத்தம் ஆழமானது. சட்டென்று அவர்கள் பின்வாங்க மூச்சு வாங்கி கொண்டபடி அவர்கள் நெற்றிகள் ஒன்றையொன்று தொட்டு மழை அவர்கள் முகத்தில் வழிந்தது. நித்யா மென்மையாக சிரித்து அவள் கண்கள் காதலுடனும் குறும்புடனும் மின்னின. நித்யா மூச்சு வாங்கியபடி, வருண், என்ன இது? மழையில் எப்படி கிஸ் பண்ணுறீங்க? என்னால் மூச்சே விட முடியல. இந்த மாதிரி மழையில் நனைஞ்சிட்டு ஈரமான ஷர்ட், ஈரமான ஹேரோட என்ன கொல்ல போகிறீங்களா? நடி சொன்ன கொல்ல போகிறேனா? பொண்டாட்டி, நீ இந்த மாதிரி சேலையில் நனைஞ்சிருக்க, நீ தாண்டி நான் ஆல்ரெடி கொண்டுட்ட என்று கூறியபடி அவளை நெருக்கமாக இழுத்தான். பொண்டாட்டி, இன்னும் கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணவா என்று கூறியபடி வருண் நித்யாவின் இதழை மீண்டும் நெருங்க நித்யா விளையாட்டாக வருணை தள்ளிவிட்டு தப்பிக்க முயன்றாள். அப்போது வருண் அவள் கைகளை பிடித்து இழுத்து அவளை சட்டென தூக்கி கொண்டான். ஐயோ வருண், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே என்ன ஷூட்டிங்க நடக்குது? ஹீரோ மாதிரி எதோ பண்ணுறீங்க என்று நித்யா சிரித்து கொண்டபடி கேட்க வருண் புன்னகைத்தபடி அவளை மீண்டும் உயர்த்தி, என்ன ஹீரோவா? நான் தான் உனக்கு ஹீரோ என்று கூறியபடி அவள் கன்னத்திலும் கழுத்திலும் முத்தமிட்டான். நித்யா மூச்சு வாங்க சிரிப்பு வெக்கமாக மாறியது. வருண் மற்றொரு முத்தத்தை திருடினான். இது வேகமானதாகவும் உணர்ச்சிமயமாகவும் இருந்தது. அவளை மூச்சு விட வைத்தது. நித்யா வருணை விட்டு விலகி கிண்டலாக, சரி ஹீரோ, மழையில் ரொமான்ஸ் பண்ணிட்டேன், இப்போ என்ன, எனக்கு சூட காஃபி போட்டு தருவியா
இல்லை இன்னும் கிஸ் பண்ணுவியா என்று நித்யா குறும்பாக கேட்க வருண் சிரித்து அவள் நெற்றியில் முத்தமிட்டு, பொண்டாடி காஃபியும் பண்ணுறேன், ஆனால் நிறைய கிஸ் பண்ணுறேன் என்று கூறியபடி மீண்டும் அவளை முத்தமிட ஆரம்பித்தான். அவர்கள் இருவரும் மழையில் நனைந்து அந்த இரவை ஒரு மறக்க முடியாத காதல் தருணமாக மாற்றினர். மலைத்துளிகள் அவர்களின் முகத்தில் வழிய அவர்களின் சிரிப்பும் காதலும் அந்த இரவை ஒரு மந்திரமாக மாற்றியது. நாட்கள் இப்படியே இனிமையாகவும் காதல் மயமாகவும் சென்று கொண்டிருந்தது. நித்யா இப்போது 7 மாத கர்ப்பிணி. அவள் முகத்தில் ஒரு தனிப்பட்ட பொலிவு. வயிறு இப்போது தெளிவாக வளைந்து அவளின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு மென்மையான அழகு தெரிந்தது. வருண் அவளை ஒரு இளவரசியைப் போல பராமரித்தான். காலையில் அவளுக்கு பிடித்த பழச்சாறு தயார் செய்வது, மாலையில் அவளுடன் பால்கனியில் உட்கார்ந்து நட்சத்திரங்களை பார்த்து பேசுவது, இரவில் அவள் கால்வலிக்கு மென்மையாக மசாஜ் செய்வது என்று அவன் அவளை ஒரு குழந்தை போல பராமரித்தான். ஒரு அழகிய மாலை வேளை. ஜன்னல் வழியாக குளிர்ந்த காற்று உள்ளே நுழைந்தது. ஹாலில் நித்யா சோஃபாவில் கால் நீட்டி உட்கார்ந்திருந்தாள். அவள் வயிறு இப்போது தெளிவாக தெரிந்தது. அவள் கைகள் அவ்வப்போது அதை மென்மையாக தடவி கொண்டிருந்தன. வருண் அவளுக்கு எதிரே உட்கார்ந்து அவளுக்கு பிடித்த பாதாம் மில்க் கிளாஸை கையில் வைத்திருந்தான். நித்யா கிண்டலாக அந்த கிளாஸை வாங்கி கொண்டு, என்னங்க இது, டெய்லியும் பாதாம் மில்க்? சரி, நான் ரொம்ப குண்டாயிட்டேன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன தூக்கிடுவீங்களா என்று நித்யா கேட்க வருண் புன்னகைத்து அவள் காலருகே உட்கார்ந்து, ஏண்டி எத்தனை டைம் இதவே கேட்ப? இங்கே பாரு, நீ குண்டானாலும் க்யூட்டாக தான் இருப்ப. பேபி பிறந்தப்புறம் உன்னையும் அவளையும் தூக்கிட்டு சென்னை பீச்சில் ஒரு ரவுண்டு ஓடுவேன் பாரு என்று வருண் கூறியதும் நித்யா சிரித்தாள். என்னங்க, எனக்கு 7 months கிட்ட ஆச்சு, ஆனால் நம்ம பேபி என்னை கிக் பண்ணவே இல்லையே. அவன் எப்போ பண்ணுவான்னு ரொம்ப ஆவலாக இருக்கு என்று நித்யா ஆசையாக கேட்க வருண் அவள் வயிற்றை பார்த்து மென்மையாக புன்னகைத்தான். அவன் கையை மெதுவாக அவள் வயிற்றில் வைத்து, குட்டி, அம்மா ரொம்ப வெயிட் பண்ணுறா, அவள் பாவம் தானே, ஒரு ஸ்மால் கேக் ஒன்று பண்ண என்று கிண்டலாக வருண் கூற நித்யா சிரித்தாள். ஐயோ வருண், சும்மா இருங்க, ஒரு வேளை நம்ம பாப்பா இப்போ தூங்கிட்டு இருப்பாளோ என்னமோ என்று சொல்லி அந்த மில்க் கிளாஸை மெதுவாக குடித்தாள். ஆனால் அவள் பேசி முடிப்பதற்குள் திடீரென அவள் கண்கள் விரிந்தன. கையில் இருந்த கிளாஸை மேஜையில் வைத்துவிட்டு அவள் வயிற்றை பிடித்து, வருண் இங்கே வாங்கல என்று உற்சாகமாக கத்தினாள். வருண் பதறி எழுந்து, ஏய் என்னடியாச்சு, ஏதாவது வலிக்குதா என்று அவள் அருகே வந்து கேட்க நித்யா கண்கள் மின்ன மகிழ்ச்சியுடன், ஐயோ வருண், இல்லைங்க, இப்போ நம்ம பேபி என்னை கிக் பண்ணா ஃபர்ஸ்ட் டைம் என்று கூறியபடி வருணின் கையை பிடித்து அவள் வயிற்றின் மீது வைத்து, இதோ இங்குதாங்க என்று நித்யா உற்சாகத்தில் கூற வருண் உடனே அவள் அருகே முட்டி போட்டு கைகளை அவள் வயிற்றில் வைத்தான். அவன் முகத்தில் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் கலந்து ஒரு புன்னகை மலர்ந்தது. பொண்டாடி, நிஜமாவா, எங்கடி என்று கேட்டவன் மெதுவாக அவள் வயிற்றை தடவினான். ஒரு நொடி கழித்து ஒரு மென்மையான சிறு அசைவு அவன் கைகளில் உணரப்பட்டது. அவன் கண்கள் கலங்கின. வருண் குடல் உடைந்து மென்மையாக, நித்யா, இது நம்ம குழந்தை தானே என்று கூறியபடி அவள் வயிற்றின் அருகே தன் முகத்தை கொண்டு சென்று, குட்டி, இப்போ அம்மா வயிற்றில் நீ உதச்சேல, அப்பா ஃபீல் பண்ண, இந்த மாதிரி சேட்டை பண்ணுறது எனக்கு உங்கள் அம்மாவை என்ன லவ் பண்ணுன்னு தோணுது என்று கூறியபடி அவள் வயிற்றில் மெதுவாக முத்தமிட்டான். நித்யா கண்ணீர் மல்க சிரித்து, வருண், இந்த ஃபீல் எனக்கு வார்த்தையே வரலங்க என்று கூறியபடி வருணின் தலைமுடியை வருடினாள்.
நம்ம பாப்பா நம்மளை உதைச்சப்போ அவன் நம்ம கூட பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அவனோட ஃபர்ஸ்ட் கிக் இதை நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் என்று நித்யா கோர வருண் எழுந்து அவளை மென்மையாக கட்டிப்பிடித்தான். இல்லாட்டு இந்த மூமெண்ட் நம்ம 3 பேரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் மாதிரி இருக்கு என்று கூற அவன் குரலில் காதல் ததும்பியது. நித்யா அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு, என்ன 3 பேரா? டி புருஷா, இப்போவே 3 பேரும் ஃபுல் டீமா? ஆனால் இந்த கிக் பார்த்த அப்புறம் எனக்கு உன் மேலே இன்னும் எக்ஸ்ட்ரா லவ் வருது. உன்னை டைட்டாக கட்டிப்பிடிக்கணும்னு தோணுது என்று நித்யா கேட்க வருண், என்ன டைட்டாக கட்டிப்பிடிக்கணுமா? பொண்டாடி இந்த மாதிரி பேசின உன்னை அப்படி இழுத்து கிஸ் அடிச்சிருவேன் என்று கூறியபடி வருண் நித்யாவை நெருங்க சட்டென்று நித்யா ஆச்சரியத்துடன், என்னங்க மறுபடியும் கிக் பண்ணுறான், ஒரு வேளை நீங்கள் கிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான் போல என்று நித்யா கிண்டலாக கூற வருண் குனிந்து நித்யாவின் வயிற்றை பார்த்து, டே குட்டி, உங்கள் அம்மாவை இப்படி லவ் பண்ணுறது உங்கள் அப்பாவோட ஃபுல் டைம் ஜாப், நீ அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, புரியுதா என்று வருண் குழந்தையிடம் பேச நித்யா சிரித்து அவன் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். வருண் சிரித்து கொண்டபடி அவள் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு, பொண்டாடி பேபிக்கு தெரியாமல் ஒரு ஸ்லோ கிஸ், நம்ம பாப்பா தூங்கிட்டானா சொல்லு, அவளுக்கு தெரியாமல் உனக்கு நான் நிறையா கொடுக்குறேன் என்று கூறியபடி அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அந்த மாலை அவர்களின் காதல், குழந்தையின் முதல் அசைவின் மகிழ்ச்சி இவையெல்லாம் கலந்து அவர்களின் வாழ்க்கையை ஒரு இனிமையான மயக்கத்தில் ஆழ்த்தியது. நாட்கள் நகர ஆரம்பித்தன. ஒரு இதமான மாலை வேளையில் வெளியே மென்மையான காற்று வீச வானம் ஆரஞ்சு நிறத்தில் மங்கியிருந்தது. நித்யா சோஃபாவில் உட்கார்ந்து ஒரு கர்ப்பகால புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தாள். அவள் வயிற்றை அவ்வப்போது மென்மையாக தடவி ஒரு சிறு புன்னகையுடன் தன் குழந்தையை பற்றி யோசித்தாள். திடீரென வீட்டின் காலிங் பெல் ஒலித்தது. நித்யா சற்று ஆச்சரியத்துடன் எழுந்து, இந்த நேரத்தில் யாரா இருக்கும் என்று யோசித்தபடி கதவை நோக்கி நடந்தாள். கதவை திறந்ததும் அவள் முகத்தில் ஒரு அதிர்ச்சி பரவியது. அங்கே சத்யநாதன் ஒரு மென்மையான புன்னகையுடன் கையில் சிறு பையுடன் நின்றிருந்தார். நித்யா அவரை திடீரென வீட்டில் பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தாள். அப்போது சத்யநாதன் நித்யாவை பார்த்து, நித்யா என்னாச்சுமா, உள்ளவங்கன்னு கூட கூப்பிட மாட்டியா என்று அவர் கேட்க நித்யா தயங்கியபடி, ஐயோ அங்கிள், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உள்ள வாங்க என்று குழப்பமாக அவரை உள்ளே வரவேற்றாள். சத்யநாதனின் முகத்தில் அந்த இனிமையான ஆனால் மர்மமான புன்னகையுடன் உள்ளே நுழைந்தார். அங்கிள் உட்காருங்க என்று நித்யா கூற சத்யநாதன் புன்னகைத்தபடி அந்த சோஃபாவில் அமர்ந்தார். என்னம்மா, வீட்டில் யாரையும் காணோம், நீ மட்டும்தான் இருக்க? இல்லை அங்கிள், வருண் ஆஃபீஸ் போயிருக்காரு, அத்தை கிச்சனில் தான் இருக்காங்க என்று கூறியபடி தன் அத்தையை அழைத்தாள் நித்யா. நித்யாவின் அழைப்பை கேட்டு பார்வதி கிச்சனில் இருந்து வேகமாக வெளியே வந்தார். சத்யநாதனை பார்த்ததும் அவர் முகத்தில் ஒரு குழப்பம் பரவியது. நித்யா, யார்மா இது? அத்தை, இவர் சத்யநாதன் அங்கிள், அப்பாவோட ஃப்ரெண்டு தான் என்று நித்யா தயங்கியபடி கூற பார்வதி அவருக்கு வணக்கம் கூப்பி வரவேற்றார். அங்கிள், என்ன இது, திடீர்னு வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க? என்னம்மா, என்னை பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டியா? இல்லை அங்கிள், திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டீங்களா, அதான். ஒன்றும் இல்லை நித்யா, ஒரு வேலை விஷயமா இந்த பக்கம் போனேன், நீங்கள் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் உன்னையும் வருணையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அம்மா, நீ எப்படிம்மா இருக்க? அங்கிள், நான் நல்லா இருக்கேன் என்று நித்யா கூற சத்யநாதன் நித்யாவின் வயிற்றை பார்த்தார். என்ன நித்யா, எத்தனை மாதம் உனக்கு? அங்கிள், அது 7 மாதம் என்று நித்யா கூற சத்யநாதன் புன்னகைத்தார்.
அப்புறம் நித்யா, உங்கள் அப்பாவை மாரி வருணை கல்யாணம் பண்ணியிருக்க. அந்த பையன் எப்படி உன்னை நல்லா பார்த்துக்கிறானா? அங்கிள், வருண் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு. நான் அவர் கூட ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா என்று கூறியபடி அந்த தலைப்பை மாற்ற முயன்றாள் நித்யா. இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்கள் 2 பேரும் இப்படி சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று அவர் கூற நித்யாவின் மனதில் ஒரு சிறு சந்தேகம் எழுந்தது. ஆனால் அவள் முகத்தில் எதையும் காட்டாமல், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், நீங்கள் வீட்டுக்கு வந்து என்னை பார்ப்பீங்கன்னு எதிர்பார்க்கல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்று சொல்லி அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். சத்யநாதன் சிறிது நேரம் அவர்களது குடும்பம், நித்யாவின் உடல்நலம் மற்றும் குழந்தையை பற்றி பேசினார். அவரது பேச்சு இனிமையாக இருந்தாலும் நித்யாவுக்கு அவரது கண்களில் ஒரு மறைமுகமான பார்வை தெரிந்தது. சிறிது நேரத்தில் சத்யநாதன் ஒரு சிறிய பையை நித்யாவிடம் நீட்டி, இந்தாம்மா, உனக்காக தான் கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன் என்று சொல்லி ஒரு புன்னகையுடன் அந்த பையை மேஜையில் வைத்தார். ஓகே நித்யா, நான் கிளம்புறேன். வருண்கிட்ட சொல்லு நான் வந்தேன்னா மறுபடியும் மீட் பண்ணலாம் என்று கூறிவிட்டு நித்யாவின் முகத்தையும் அவள் வயிற்றையும் பார்த்தபடி, ஜாக்கிரதையாருமா என்று கூறி புன்னகையுடன் விடைபெற்றார். நித்யா அவரை வழி அனுப்பி கதவை மூடியதும் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டாள். அவள் மேஜையில் வைத்திருந்த ஸ்வீட் பையை பார்த்து ஒரு கணம் யோசித்தாள். அவள் மனதில் 1000 கேள்விகள் எழும்பின. என்ன இது, அங்கிள் திடீர்னு வீட்டு வரைக்கும் வந்திருக்காரு. இந்த விஷயத்த வருண்கிட்ட சொல்லலாமா? இல்லை, அவர் தேவையில்லாமல் டென்ஷன் ஆவார் என்று தனக்கு தானே யோசித்தாள். அவள் மனதில் ஒருவித பதற்றம் இருந்தது. அவள் வயிற்றை மென்மையாக தடவி மனத்திற்குள், என்னானாலும் வருண் என் கூட இருப்பார், எனக்கும் என் குழந்தைக்கும் எதுவும் ஆகாது என்று நினைத்து ஒரு சிறிய புன்னகையுடன் அமைதியாக அந்த சோஃபாவில் அமர்ந்தாள்.